பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமது மீட்பெரும் கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய வேதன படிப்பினைக்காக உண்மை வரவேற்கிறேன். நம்முடைய தேவனுடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அப்போ இன்னைக்கு ஆன மெசேஜ் நம்ம பார்க்கும் பொழுது இது சென்ற வாரத்தோடைய ஒரு தொடர்ச்சியாக இருக்கு. நம்மளுடைய பழைய மனிதன், நம்மளுடைய பழைய பழக்க வழக்கங்களிலிருந்து நம்ம முழுமையா எப்படி விடுபடுவது, அவன் தலை தூக்குவதற்கான காரணங்கள் என்ன, நம்ம ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வாழ்க்கைக்குள்ள தேவன் நமக்காக ஏற்படுத்தின இந்த கிருபையான ஒரு 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 பாதையில நம்ம அடி எடுத்து நம்ம நடக்க ஆரம்பித்த பிறகும் கூட இந்த பழைய மனிதன் எதற்கு அவன் ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறான், அவனை நாம் எப்படி அவனுடைய இடத்துல வைத்து, அவனுடைய இடம் மரித்த இடமாய் இருக்கிறது, அந்த இடத்திலேயே அவனை வைத்து நாம் புதிய மனிதரோட நம்ம தொடர்ந்து எப்படி வாழ்வது அப்படின்ற விஷயத்த டாபிக்கா தான் நம்ம எடுத்திருந்தோம். இதுல பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்தோம். முதல் வசனமாக இன்னைக்கு நான் வாசிக்க விரும்புகிறது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 21 22. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த 2 வசனங்களை பார்க்கிறோம். அப்போ முதல் வசனத்துல உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. தேவன் தான் நாமள எல்லாரையுமே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவர் நம்மை முத்திரித்தும் நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். இருதயம் உடைந்து அது வேறு வேறு இடத்துக்கு ஒவ்வொரு திசை நோக்கி இழுக்கப்பட்டு அது சிதறண்டு போகாம இருப்பதற்கு எப்படி ஒரு வண்டிக்கு ஒரு அச்சாரம் ஒரு முதுகெலும்பா இருக்கோ, எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கோ, அதே போலதான் தேவன் நமக்கு இருதயங்களை சிறப்படுத்தி அது ஒருமையா ஒரே இடத்துல இருக்கிறதற்கு ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார்னு பார்க்கிறோம். முந்தைய வசனத்துல அபிஷேகம் பண்ணினவர் தேவனே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அபிஷேகம் அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷ்ல அனாயிண்டிங் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் தேர்ந்தெடுக்கப்படுதல் அல்ல பிரித்தெடுக்கப்படுதல் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம நம்மள இயேசு கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தின பிறகு தேவனே நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்ப நாம எல்லோருமே ஆல்ரெடி பிரித்தெடுக்கப்பட்ட மக்களா தான் இருக்கிறோம். தேவனுக்கு ஏற்ற வகையில நாம அந்த பாதையில நடக்கிறதுக்காக நம்ம ஆல்ரெடி இந்த உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்மையான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே. அவர்கள் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஆவி என்னும் அச்சாரத்தையும் அவர் இருதயங்களிலே கொடுத்திருக்கிறார் அப்படின்றது உண்மை. அதே போல இன்னொரு வசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அப்போ நாம பரிசுத்த ஆவியினாலே நாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். அதனாலே அவர் மூலியமாக நாம் சகலத்தையும் அறிந்திருக்கிறோம். அப்போ ஆவியின் மூலமாக நாம ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகும் பொழுதும், நம்ம வேத வசனங்களை படிக்கும் பொழுதும், ஆராயும் பொழுதும், பிறர்கிட்ட அதை பேசும் பொழுதும் நாம் பரிசுத்த ஆவியினால் சகலத்தையும் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அதற்கும் அபிஷேகம் பெற்றுதான் நாம் சகலத்தையும் அறிந்திருக்கிறோம். நாம முதலில் பிரித்தெடுக்கப்படுகிறோம். பிரித்தெடுக்கப்பட்டு ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டு அவர் மூலியமாக சகலத்தையும் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அதே போல அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோமானால், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக அப்படின்ற இந்த வசனம் வருது. அப்ப இந்த 27ஆம் வசனத்துல நாம் எல்லோரும் அவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் அப்படின்றது நம்ம 2 கொரிந்தியர் அந்த வசனத்திலையும் பார்த்தோம் இல்லைங்களா? அவராலே அபிஷேகம் பண்ண பெற்று அவர் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அப்ப தேவன் ஆவியினால் நாம எப்பொழுதுமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருக்கிறோம். அவரில் நாம் நிலைத்து இருக்கும் பொழுது நமக்கு யாருமே போதிக்க வேண்டுவதில்லை என்ற வேலைக்கு, ஏன்னா சகலத்தையும் அறிவீர்கள் என்று இந்த 20ஆம் வசனம் சொல்லுது. அப்போ இந்த 27ஆம் வசனம் அதை ஒட்டுதான் இருக்கு. அந்த அபிஷேகமே சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அந்த போதனை சத்தியமாக இருக்கிறது, அது பொய் அல்ல. அப்ப இந்த வசனங்களை நம்ம இப்ப எதுக்கு ஆரம்பத்துல பார்க்கிறோம்? ஏன்னா பழைய மனிதனுக்கும் பழைய வாழ்க்கையிலிருந்து விடுபட்டவர்களுக்கும் இந்த வசனங்களுக்கும் என்ன சம்பந்தம்னா, நாம ஆல்ரெடி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருக்கிறோம். தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம்.
எந்த பிரதர் கிட்ட வேணாலும் நாம ஞானஸ்தானத்தை பெற்று கொண்டிருக்கலாம். ஆனா அபிஷேகம் பண்ணவர் தேவனே. சகலத்தையும் அறிவதற்கான ஆவியின் அச்சாரத்தை நமது இருதயங்களில் கொடுத்தவர், முத்திரித்தவர் தேவனே. அப்படின்ற ரொம்ப ஆணித்தனமா இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்படி ஆவியானவரால ஒவ்வொரு தடவையும் நம்ம வசனங்களை படித்து ஆராயும் பொழுது பிறர் நமக்கு போதிக்க வேண்டிய தேவையே இருக்காதுன்ற அளவுக்கு எல்லாத்தையும் குறித்து அவர் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். ஆவியானவரே நமக்கு எல்லாத்தையும் சகலத்தையும் சொல்லிக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எப்பொழுது அவரில் நிலைத்திருக்கும் பொழுது அப்படின்ற ஒரு கண்டிஷன் அங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம பிரித்திருக்கப்பட்ட மக்கள்ன்ற தோட்டு தான் இந்த டாபிக் நமக்கு அப்ளிகபிளா ஆகுது. நாம பழைய மனிதன வென்றே தீர வேண்டும். அந்த பழைய மனிதன் தலையெடுத்து வராம நாம அவன பார்த்துக்கொள்ளவே இருக்கணுன்ற அந்த கட்டாயம் நமக்கு ஏன் ஏற்படுதுன்னா, நாம ஆல்ரெடி பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்து மனிதர்கள போல நம்ம வாழ்ந்திருக்கிறோம் ஒரு காலத்துல. அவங்க என்னென்ன நமக்கு கத்துக் குடுத்தாங்களோ, அத எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு அத நம்ம செய்திருக்கிறோம். நாமளும் கூட. ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு நாம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். அந்த அபிஷேகத்த பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு, நாம என்னைக்குமே பழைய வாழ்க்கைக்குள்ள போயி, பழைய மனிதர்கள் கூட சேர்ந்து, பழைய விஷயங்கள செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கிறோம். அதற்காகத்தான் அப்படிப்பட்ட எண்ணங்கள் மீண்டுமா வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும்ன்ற இந்த வேத படிப்பினைய நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப போன வாரத்துல அநேக டாபிக்கள் நம்ம இதுல கவர் பண்ணியிருந்தோம். முதலாவது நம்ம எப்படி ஆரம்பிச்சோம்னா, மாம்சத்தில் பிழைத்தால் நீங்கள் சாவீர்கள் அப்படின்ற வசனத்துல தான் ஆரம்பிச்சோம். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ ஆவியானவரை கொண்டுதான் நாம மாம்சத்திலிருந்து இருக்கிற செய்கைகளை அழிக்க முடியும். அதை அழித்தால் தான் நம்ம பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உலகம் மாம்சத்தால தான் பிழைத்துக் கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்களுடைய பிழைப்பு இந்த உலகத்துக்குரியதா இருக்குது. இந்த உலகத்தை தாண்டி அவங்களுடைய பிழைப்புகளால இருக்க முடியாது. அவங்களால பிழைத்து இருக்க முடியாது. எல்லாவற்றையுமே அனுபவித்து பார்த்த பிரசங்கியில சாலமன் அவர் சொல்றாரு, எல்லாமே மாயையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ உலகத்துல இருக்கிறவங்க அதை எல்லாத்தையும் செய்து பார்த்து இது எல்லாமே மாயையா தான் இருக்கு அப்படின்னு தெரிந்துக்கிற அந்த வேளையில நமக்கு தேவன் நம்மளை பிரித்து எடுத்து நமக்கு வேத வசனங்களை சத்தியத்தை நமக்கு அறிவிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப அந்த சத்தியம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது இன்னைக்குன்னா, மாம்சத்தின்படி பிழைத்தால் நாம் சாவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இந்த இறப்பு இந்த உலகத்துக்குரிய இறப்பு மட்டும் இல்ல, அது தொடர்ந்து வரப்போகிற நித்திய வாழ்க்கைக்கான இறப்பாகவும் அது அழிந்துவிடும். அதற்காக தான் நாம சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்க கேட்டோம். அப்போ சரீரத்தின் செய்கைகளை அழித்திருக்கிறோமா? இல்ல அத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம திருப்பி அலோவ் பண்ணியிருக்கிறோமா? அப்படின்ற விஷயத்துல தான் நம்ம போன வாரம் ஆரம்பிச்சோம். அதே போல பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனங்களை பார்த்தோம். எந்தெந்த விஷயங்களை நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள்ன்ற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். அது ஏன்னா வேற எந்த சிந்தனையும் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டத்துல தான் நம்ம பிலிப்பியர் 4:8ல உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உடையவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா இந்த வசனத்துல நாம எதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா வேற எதற்கும் இடம் நம்ம தர முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப முதலாவதாக ஞானஸ்தானம் பழைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு முடிவை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஞானஸ்தானம் நமக்கு ஒரு சடங்கு அல்ல. அப்போ ஞானஸ்தானத்தை எடுத்தாலும் சரி, எடுக்காவிட்டாலும் சரி, அது ஒரு சடங்கு தான். அதை செய்யலனாலுமே நமக்கு மீட்பு உண்டு அப்படின்லாம் சொல்லப்படுறத நம்ம கேள்விப்படுறோம். ஆனா நமக்கு மேற்கொண்டு வாழ்க்கை இருக்குது. நாம ஞானஸ்தானத்துக்கு முன் ஒரு வாழ்க்கை இருக்கு. ஞானஸ்தானத்திற்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டவர்களாய், அபிஷேகம் பண்ணவர்களாய், அதற்கு ஏற்ற வகையில நம்ம வாழ வேண்டிய அவசியம் வரும்பொழுது, ஞானஸ்தானம் தான் அதனுடைய முதல் ஆரம்ப புள்ளியா இருக்கு. அந்த ஞானஸ்தானத்துல மட்டும் தான் நம்ம முதல்ல பழைய மனிதன் இறந்து புதிய மனிதன் பிறக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த புதிய மனிதனை நாம் தரித்துக் கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவையே நம்ம தரித்துக் கொள்கிறோம். அவருடைய சுபாவங்கள் எல்லாத்தையும் நாம் தரித்துக் கொள்கிறோம். அப்படி தரித்துக் கொள்ளும் பொழுதுதான் பழைய மனிதன் இறக்கும் பொழுதுதான் நம்ம அதிலிருந்து விடுபட்டு விடுதலையாகி புதிய வாழ்க்கைக்குள்ள நம்ம பயணிக்கிறோம். அப்போ இதற்கேற்ற வசனங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். நம் கிறிஸ்துவோடு சேர்ந்து அடக்கம் பட்டு பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான்னு சொல்லி ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 3லிருந்து 6 வரை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே போல கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம். உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மளை பழைய எஜமானரிலிருந்து நம்ம காப்பாற்றி புதிய எஜமான இடத்துல நம்ம விசுவாசத்தோடு உறுதிப்படுகிற வகையில அதை நமக்கு அமைத்துக் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஞானஸ்தானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட
எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம். அதே போல 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல யாராவது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் புதிய சிருஷ்டியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பழையகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்ற வசனங்கள் நமக்கு எல்லாம் புதிதாக கொடுக்கப்பட்டது. ஒரு பழைய அங்கியை கழட்டிட்டு ஒரு புதிய அங்கியை போட்டுக்கொள்வதை போல நம்ம பழைய மனிதனை கலைந்து விட்டு ஒரு புதிய மனிதனை அணிந்து கொண்டவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஞானஸ்தானத்தினோட அது ஒரு முதல் ஆரம்ப புள்ளியா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டே வரும்பொழுது வாசிக்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். ஆமென். அப்ப 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லி இத சொல்றது யாருன்னா, இந்த உலகத்தை படைத்த சிருஷ்டிகர்த்தா நமக்கு இத சொல்றார் இல்லைங்களா? அப்போ மனிதன் இதை எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் 2 எஜமான்களுக்கு நாம் ஊழியம் செய்ய முடியாது. பழைய வாழ்க்கையில இருக்கிற சின்ன விஷயங்கள், சில விஷயங்கள மட்டும் நான் வைத்துக் கொள்றேன் பிரதர், சிஸ்டர். இல்லன்னா மத்த எல்லாத்தையும் பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டேன். சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தான் இன்னும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவார்களா? ஆனால் நம்ம புதிய வாழ்க்கைக்குள்ள இன்னும் முழுமையா பரிபூரணமா வரல அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தமா இருக்குது. ஏன்னா தேவன் சொல்லியிருக்கிறாரு, இந்த 2 இடத்துலயும் நம்மளால வந்துட்டு பயணம் செய்ய முடியாது. ஒரு ஊழியன் 2 எஜமான்களுக்கு பழைய வாழ்க்கைக்கு எஜமான் வந்துட்டு பிசாசானவனா இருக்கிறான். புதிய வாழ்க்கைக்கு தேவனே நம்ம அந்த கிருபையோட நம்மள அத அழைத்திருக்கிறார் இந்த புதிய வாழ்க்கைக்கு. நம்ம இந்த 2 எஜமான்கள்ல ஒருவரை தேர்ந்தெடுத்தே ஆக வேண்டும். ஒருவருக்கு மட்டும் தான் நம்ம ஊழியம் செய்ய முடியும்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்படி இருக்கும் பொழுது, நாம இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல நம்ம 2யுமே செய்றோம். இங்கேயும் இருக்கிறோம், அங்கேயும் இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்மை நாமே நிதானித்து பார்க்கலாம். ஏன்னா, ஒருவனை பற்றிக் கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான்னு வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாதுன்னு இந்த வசனம் முடியுது. அப்போ நம்ம வந்துட்டு சொல்ல முடியுமா? இல்ல பிரதர், உங்களுக்கு தெரியாது. என்னுடைய சிச்சுவேஷன் வேற. எனக்கு வந்துட்டு வேற ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எனக்கு யூனிக்கான ப்ராப்ளம் இருக்கு. செப்பரேட்டா இருக்கு. இத வந்துட்டு மத்தவங்களால புரிந்து கொள்ள முடியாது. நான் இன்னும் முழுமையா வெளிய வர முடியல. இன்னும் பழைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுவார்களே ஆனால், நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா வசனங்கள் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இதிலிருந்து விடுபட்டா தான் நம்ம இன்னொன்றுக்கு போக முடியும். அப்ப நம்மளுடைய முடிவுகள் எப்படி இருக்கணும்? இதத்தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். என்னுடைய புதிய வாழ்க்கைக்குள்ள தேவன் என்னை அழைத்திருக்கிறார். என்னை சுயாதீனத்திற்கு அழைத்திருக்கிறார்னா, அந்த சுயாதீனத்தை பற்றிக் கொண்ட பிள்ளையாகவே நாம இருக்கணும். ஒரு விஷயத்துல கூட மீண்டுமா அடிமையான வாழ்க்கைக்குள்ள போகக்கூடாது. ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளவர்களா இருக்கணும். ஏன்னா, எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு வீக்னஸ் இருக்கு. அப்ப ஏதாவது ஒரு விஷயங்கள விட்டு, அது இருக்கட்டும், அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தொடர்ந்து மத்த விஷயங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம இருக்கிறோமானால், நம்மளே நாமே வஞ்சித்துக் கொள்கிறவர்களா இருப்போம். ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு அங்கங்க வந்துட்டு வீழ்ந்து போகிறோம். பழைய விஷயங்கள் சில நேரத்துல வெளிய வந்துருது. அப்படிப்பட்ட விஷயங்கள நம்ம தொடர்ந்து போராடி அவைகளை நம்ம வாழ்க்கையிலிருந்து ஒழிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆனா ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், நமக்காக இயேசு சிலுவையில மரித்திருக்கிறார். அவர் ஒரு தடவை தான் மரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ அந்த ஒரு தடவை மரித்திருக்கிறார், நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பாவங்களை நம்ம செய்வோமானால், பழைய பாவங்களை நம்ம முழுசா விட்டு விடலன்னா, இன்னொரு தடவை மரிப்பதற்கு நமக்கு தேவன் இல்ல அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ ஒரு தடவை தான் மரணம். அந்த ஒரு மரணத்துல நமது பாவங்களும் சேர்ந்து, நம்ம பழைய வாழ்க்கையும் சேர்ந்து அழிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம எல்லாருமே அந்த ஞானஸ்தானம் பெற்றவர்களா இருந்து, அத்தன பேருமே நம்ம கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களா இருக்கலாம். வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 27 29 வரை. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். அப்போ நமக்கு மீட்பு ஒன்றுதான். சுதந்திரம் ஒன்றுதான். நமக்கு போராட்டங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான விதத்துல போராட்டங்கள் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான பழைய மனிதர்கள் உண்டு, பழைய பழக்கங்கள் உண்டு. ஆனால் தேவன் எல்லாரையுமே வந்துட்டு
ஒரு இடத்துல தான் கொண்டு வராரு இல்லைங்களா? நாம் அனைவரும் கிறிஸ்துவை தான் தரித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. யூதன் என்றாலும், கிரேக்கன் என்றாலும், அடிமை என்றாலும், சுயாதீனன் என்றாலும், எப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தாலும்ன்றத இந்த வசனம் சொல்லுது இல்லைங்களா? ஆண் என்றாலும் சரி, பெண் என்றாலும் சரி, நீங்கள் எல்லோருமே கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நமக்கு ஒரு மீட்பு தான். நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை தான். நம்ம எல்லாரும் ஒரு இடத்துக்கு தான் போறோம். நமக்கு ஒரு தேவன் தான் இருக்கிறாரு. அப்ப எல்லாமே ஒன்றா இருக்கும்பொழுது, நாம இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்கியூஸ குடுக்க முடியுமா? எனக்கு வேற பிரச்சனை. எனக்கு மத்தவங்கள போல இல்ல. அவங்கள மாரி இருந்தா பரவால்ல அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு வரும்பொழுது, நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும். எல்லாருக்காகவும் தேவன் ஒரு முறை தான் மரணம் அடைந்திருக்கிறாங்க. இல்லைங்களா? எல்லாருமே வந்துட்டு ஒரு சுதந்திரமாக ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். ஏன்னா இந்த வசனம் முடியும்பொழுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். எல்லாருக்குமே தான் இந்த சுதந்திரத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. அவங்களுடைய பேக்ரவுண்ட பத்தி எந்த விதமான ஒரு டிஃபரன்ஸும் இல்லாம தான் கொடுத்திருக்கிறாருன்னும்போது, நாம அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்கியூஸஸ நம்மளால குடுக்க முடியாது. அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம போன வாரங்கள்ல பழைய பழக்கவழக்கங்கள் நம்மளுக்கு ஏன் திரும்ப முயற்சி செய்யுது? ஏன்னா நம்மளுடைய அவயங்கள்ல அது போர் புரியுது அப்படின்னு சொல்லி வசனங்கள நம்ம பார்த்தோம். ரோமர் 7ஆம் அதிகாரம் வசனம் 21லிருந்து 23 வரை நம்ம வாசித்து பார்த்தோம். நாம நன்மை செய்கிற விரும்புகிறதா இருந்தாலுமே கூட, தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை அவர் பார்க்கிறாரு. அந்த பிரமாணம் பவுல் சொல்லும்பொழுது, அந்த நியாயப்பிரமாணத்தின செய்யறதுக்கு தான் அவர் பிரியமா இருக்கிறார். அப்படி இருந்தும் கூட, அவருக்குள்ளே போராடுகிற பிரமாணத்தை அவர் அவயங்களில் பார்க்கிறார்ன்னு சொல்லி சொல்லப்படுது. இதே பிரச்சனை தான் இன்னைக்கு நமக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்ப பழைய பழக்கவழக்கங்கள், பழைய மனிதன், பழைய மனிதனுக்கு ஏற்ற செயல்கள் நமக்குள்ள இன்னும் இருக்குதா? நம்ம தான் வந்துட்டு சிலுவையில அவனை அறைந்து விட்டோமே அப்படியா இருந்தா, அவன் நமது அவயங்களில் இருக்கத்தான் செய்றான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது நம்மளுடைய கண்களா இருக்கட்டும், நம்மளுடைய நாக்கா இருக்கட்டும், நம்ம பேசுகிற வார்த்தைகள் நாக்கின் மூலியமா இருக்குது. நம்ம 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 வந்துட்டு பல இச்சைகள் நாக்குக்காக நம்ம வந்துட்டு செய்றோம். அதேபோல கண்களின் இச்சைகள் இருக்கு, கண்களின் பெருமை இருக்கு, கைகளா இருக்கட்டும், கால்களா இருக்கட்டும். இந்த எல்லா அவயங்களிலும் நாம வந்துட்டு போர் செய்கிறத பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப அது ஒரு உள்நாட்டு போர், ஒரு சிவில் வார் போல ஒரு மனிதனுக்குள்ளேயே இந்த போராட்டம் தொடர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். வாசிக்கலாம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிறத போல மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல அப்படின்னா, மாம்சமும் ரத்தமும் நம்ம கண்களுக்கு தெரியும். ஒரு மனிதனா ஒரு முன்னாடி வந்து நிற்கும் பொழுது, அவர் மாம்சமும் ரத்தமுமா இருக்கும் பட்சத்துல, அவர் நம்ம கண்களுக்கு முன்பாக தெரியும். நம்ம இந்த உலகத்துல மாம்சத்துக்கூட தான் போராடிக்கிட்டு இருப்போம், இந்த உலக வாழ்க்கையில. ஆனா வந்துட்டு வசனம் நமக்கு சொல்லிக் குடுக்குது, நம்மளுடைய போராட்டம் மாம்சத்தோடும், ரத்தத்தோடும் அல்ல அப்படின்னா, நம்ம கண்களுக்கு முன்பாக தெரிகிற மனிதர்களோட அல்ல. அப்போ அதுக்கப்புறம் தொடர்ந்து சொல்லப்படுகிற வார்த்தைகளை பாருங்க. துரைத்தலங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டல பொல்லாத ஆவிகள், இவங்க கூட தான் நமக்கு போராட்டம். ஆனா இவங்க யாருமே நம்ம கண்களுக்கு தெரிய மாட்டாங்க. இவங்க எல்லாருடைய செயல்களும் ஒரு தனியா வெளியே வந்து நின்று ஒரு மனிதனை போல நம்ம கிட்ட பேசுபவைகள் அல்ல. நம்மளுடைய மனதில, நம்மளுடைய இருதயங்களில், நம்மளுடைய அவயங்களின் மூலமாக தான் இவர்கள் நம்ம கிட்ட போராட்டம் செய்வாங்க. அப்போ இந்த அசுத்த ஆவிகள், இந்த பொல்லாத ஆவிகள், இந்த சேனைகள் நம்மளுடைய அவயங்கள்ல இச்சைகளை தூண்டிவிடும் விதமாக அவைங்களுக்குள்ள நின்றுதான் போராடுது. அப்போ இப்படி கண்களுக்கு தெரியாத இந்த எதிரியோட நம்ம எப்படி போராடுவது? ஏன்னா இவங்க கூட தான் நமக்கு போராட்டம்ன்றத நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். அது அப்ப பழைய வாழ்க்கைக்குள்ள திரும்ப போறதற்கான அந்த பழக்கங்கள், அந்த எண்ணங்கள், அந்த செய்கைகள், அந்த பேச்சுக்கள் தொடர்ந்து மீண்டுமா நமக்குள்ள நுழைய முயற்சி செய்யறத பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவிற்குள் இன்னைக்கு ஞானஸ்தானம் பெற்று, நாம வந்துட்டு தேவனை அறிகிற அறிவில வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் அல்ல. ஏன்னா, இத நமக்கு நல்லா தெரிந்து வைத்திருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். அப்ப போராட்டம் உண்டு. நம்ம இத ஆச்சரியப்பட வேண்டியதே இல்ல. நாம எழுந்து வந்துட்டோம். நான் வந்துட்டு அ அபிஷேகம் பண்ணப்பட்டவனா எழுந்து வந்துட்டேன். அப்ப எனக்குள்ள போராட்டமே இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிற ஆட்கள் நாம கிடையாது. ஏன்னா, நமக்கு இத தெரிந்திருக்கு. இந்த போராட்டம் நாம மனிதனா இந்த உலகத்துல வாழுகிற வரைக்கும், இல்ல இயேசு கிறிஸ்துவானவர் வர வரைக்கும் இந்த போராட்டங்கள் தொடர்ந்து உண்டு.
ஏன்னா இவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியாம இருக்கிறவங்களா இருந்தாலுமே நம்ம அவயங்களுக்குள்ள வந்து நமது இச்சைகளை தூண்டிவிடும் விதமாக தான் நம்ம கிட்ட போராட்டத்தை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கு எதிராக ஒன்று போராடுகிறதுன்றது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம். அதே போல 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சுத்தி திரிகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ எங்கேயாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா, யாராவது ஒருத்தர் என்கிட்ட சிக்குவாங்களா அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தோம். வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நானே வாசிக்கிறேன். அதற்கு பின்பு இயேசு ஒருவனை தேவாலயத்தில் கண்டு அவரை பற்றி சொல்லும்போது அவர் சொல்றாரு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை சொல்றாரு. அப்போ தேவன் சோஸ்தமாக்குறாரு. அவனுக்குள்ள இருக்கிற எல்லா அந்தகாரங்களும் எல்லாமே கிளியர் ஆயிடுது. அவன் வெளியே அவன் சரியாயிடுறான். அதற்கப்புறமும் அவர் வந்துட்டு வார்னிங் குடுக்குறாரு. ஏன்னா மீண்டும் வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதே. அப்ப பாவத்தை அவன் மீண்டும் செய்வானானால் இயேசு கிறிஸ்துவே அந்த மனிதனை சோஸ்தமாக்கி இருந்தால் கூட அதிக கேடானது ஒன்று வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது அவர் தேவன் மனிதனாய் பிறந்து மனிதனாய் இருக்கும்பொழுது செய்த அடையாளத்திற்கு பிறகு அவர் சொல்லுவதா இருக்கு. அப்போ அந்த பாவத்தை திருப்பவும் நம்ம அதுக்கு இடம் கொடுத்தோம்னா அது திரும்பி வரக்கூடியதா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அடுத்ததாக நம்ம அடிமைத்தனத்திற்கு நம்ம மீண்டும் திரும்ப கூடாதுன்ற பல வசனங்களை பார்த்தோம். இது எல்லாமே நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியா இருந்தது. அப்போ கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலேயே நிலைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வசனங்களை பார்த்தோம். அதே போல 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 20ல இருந்து 22 வசனங்களை பார்த்தோம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தில் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் நாம மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின் நிலைமை முன் நிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும்னு இந்த வசனங்கள்ல நமக்கு எச்சரிக்கையூட்டும் வசனங்களா நாம பார்த்தோம். அதே போல எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 22லிருந்து 24 நம்ம பார்த்தோம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் நம்ம பார்த்தோம். வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது அந்நியர்களும் பரதேசிகளுமாய் தான் நாம இருந்தோம் அப்படின்றதுதான் உண்மை. தேவனை பற்றிய அறிவு இல்லாம நம்ம கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்து கிறிஸ்துவை அறிந்தவர்களாய் இருந்தாலும் கூட நாம தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும் வரைக்கும் நாம தேவனுக்கு அந்நியர்களாய் தான் இருக்கிறோம், பரதேசிகளுமாய் தான் இருக்கிறோம். நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. அப்போ இந்த போர் செய்கிற இந்த இச்சைகள் மாம்ச இச்சைகள் அப்படின்னு சொல்லி, அப்போ இந்த மாம்சத்திற்கு இதுல அவயங்கள் இருக்கு. இந்த அவயங்கள் ஒவ்வொன்றும் இச்சிக்குது. அந்த இச்சை எங்கேருந்து வருதுன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். அப்ப இந்த இச்சைகள் எதற்கு எதிராக போராடுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது இல்லைங்களா. நம்ம ஆத்மாவை காத்து கொள்வதற்காகத்தான் பல்வேறு விஷயங்கள்ல நம்ம செய்யறோம் இல்லைங்களா. நமது ஆத்மா தேவன் இடத்துல போய் சேருவதற்காகத்தான், அது நித்திய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிப்பதற்காகத்தான் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே இருக்குது. இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில நம்ம சேர்ந்திருக்கிறதும் கூட அதுக்காக தான் இல்லைங்களா. நம்ம ஆத்மாவை காப்பாற்றிக்கணும். நம்ம போய் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு கூட ஒரு ஆத்மாவை வந்துட்டு காப்பாற்றுவதற்காக தான் இல்லைங்களா. அப்படி அந்த ஆத்மாவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற வகையில அந்த ஆத்மாவுக்கே எதிராக போர் செய்கிறது இந்த மாம்சத்தினால் வரும் இச்சைகள் தான். அதை விட்டு விலகி அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாவ ஆசைகள் ஆன்மாவுக்கு விரோதமா இருக்குது, அதற்காக தான் போராடுகிறது. அப்போ மாம்ச இச்சையை நம்ம ஒரு கேஷுவலா ஒரு லைட்டா எடுத்துக்கவே முடியாது. இது எல்லா மனிதருக்கும் உண்டு தானே, எனக்கும் இருக்கும் தானே அப்படின்னா எனது ஆத்மாவுக்கு கேரண்டி இல்லை. என்னுடைய ஆத்மா தேவனுடைய அரசாட்சியில தேவனுடைய ராஜ்யம் வரும் பொழுது அதுல பிரவேசிக்கணும்னு சொன்னோம்னா நமக்கு இருக்கிற மாம்ச இச்சைகளை நாம் விட்டு விலகையே ஆக வேண்டும். ஏன்னா அன்னைக்கும் கூட லோஸ்து அவனுடைய இச்சைகளுக்கு அவன் இடமளித்தான் இல்லைங்களா. அப்போ அந்த பச்சையா இருக்கிற அந்த ஒரு பகுதியை பார்த்து நான் அந்த பக்கம் போறேன்னு சொல்லிட்டு அவன் கண்களுக்கு முன்பாக பார்த்ததை வைத்து மட்டும்தான் அவன் ஒரு முடிவை எடுக்கிறான். ஆனா கண்களால வந்துட்டு பார்க்கும்பொழுது பாலைவனம் போல இருந்த இடத்த அந்த ஆபிரகாம் வந்துட்டு அதுக்கு எதிராக இருக்கிற திசையில எடுத்து போனாலுமே ஆபிரகாம் நம்பி போனது தேவனை நம்பிதான்.
இல்லைங்களா? அப்ப தேவனை நம்பி அவர் மேல் பாரத்தை வைத்து அவரை பற்றி கொண்டு இருக்கிற மனிதனாய் வந்துட்டு ஒரு ஒரு கண்ணுக்கு நல்லா இல்லாத ஒரு இடத்தை நோக்கி அவர் ஆபிரகாம் போனாலும் கூட, லோத்து தன்னுடைய இச்சைகளாக பச்சை பசேர்ந்து இருக்கிற இடத்தை தேர்ந்தெடுத்து போனாலும் கூட, நமக்கு தெரியும் அதற்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி. எப்படிப்பட்ட கேடுதல்களை அவன் சந்திக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். குடும்பம் உடையுது. அவன் அங்க இருந்து அவன் வந்துட்டு நல்லவனா இருந்தாலுமே கூட, அவன் குடும்பம் உடையுது. அவனுடைய மனைவியை அவன் இழக்கிறான். அவன் பிள்ளைகள் மட்டுமே அவன் கூட போய் அந்த ஊர விட்டு அவன் ஓட வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ கண்களுக்குள்ள தெரிவது அது கண்களின் இச்சையா அப்படின்னு நம்ம வந்துட்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா கண்களுக்கு முன்பாக தெரிவது எல்லாமே நல்லதில்லை. அப்போ ஆசையோட நாம விளையாடாம நம்ம எப்பொழுதுமே பலவீனமா இருக்கிறதுக்கான ஒரு வழிவகையுமே நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையில விட்டு வைக்க கூடாது. வாசிக்கலாம். தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். ஆமென். அப்ப இந்த வசனம் பாருங்க, முற்காலத்துல புத்தியினரா இருக்கிறோம், கீழ்ப்படியாதவர்களா இருந்தோம், வழி தப்பி நடக்கிறவர்களா இருக்கிறோம். இது மூணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் உள்ளது. அப்ப நம்ம புத்தியினமா இருந்தோம்னா நம்ம கீழ்ப்படியாதவர்களா இருப்போம். கீழ்ப்படியாதவர்களா இருந்தா நம்ம வழி தப்பி தான் நடப்போம். அப்ப இந்த வசனத்துல அப்ப நம்ம கீழ்ப்படியாதவர்களா இருந்தா நம்ம புத்தியினர்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த 3 விஷயங்கள்ல தான் நம்ம இருந்தோம் இல்லைங்களா? நம்ம கீழ்ப்படியாம இருந்தோம், புத்தியினரா இருந்தோம், வழி தப்பி நடந்தோம். அப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பலவித இச்சைகளுக்கும், இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்கள். இச்சை வந்துட்டு ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை போல நமக்கு இன்னைக்கு ஆயிருக்கலாம். ஏன்னா வந்துட்டு அது ஆசை வந்துட்டு ஒரு பொல்லாத ஆசையா இருக்குன்ற தோட்ட அந்த வார்த்தை அப்படி ஆயிருக்கலாம். அடுத்த வார்த்தை பாருங்க, இன்பங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இது 2க்கும் அடிமைப்பட்டவர்களும், துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும், அப்போ பகைக்கப்படத்தக்கவர்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். அப்போ நம்ம பகைக்கப்படத்தக்கவர்களா தான் இருந்தோம். யாருமே நம்ம கூட வந்துட்டு நாம முன்னாடி புத்தியினரா இருக்கும் பொழுது, கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது, நம்மளுடைய இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் நம்ம அடிமைப்பட்டு இருந்த காலத்துல நாம பகைக்கப்படத்தக்கவர்களா இருந்தோம். அப்ப யார் வேணா நம்ம கூட வந்துட்டு ஒரு மோதலுக்கோ இல்ல ஒரு சண்டைக்கோ வந்துட்டு வழிவகை நம்ம செய்து விடுவோம். நம்மளுடைய வார்த்தைகளால, பேச்சுகளால, செயல்களால ஈஸியா அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை வர வைக்கக்கூடியவர்களா நம்ம இருப்போம். ஏன்னா பகைக்கப்படத்தக்கவர்களாய் நம்ம இருக்கிறோம், மற்றவர்களை பகைக்கிறவர்களாய் இருந்தோம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இதுதான் முற்காலத்துல நம்ம இருந்தது இல்லைங்களா? இதுல இருந்து தான் நமக்கு விடுதலை வேணும். அப்ப இந்த விஷயங்கள்ல இருந்து தான் நம்ம விடுதலைக்காக தான் வந்துட்டு தேவன் அவர் உயிரை கொடுத்து நம்ம விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு நம்மளுடைய சுயாதீனத்தை இல்லைங்களா? சுதந்திரத்தை அவர் வாங்கி நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு அந்த சுதந்திரத்தை மீண்டுமாய் எந்த விஷயத்துல இருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிச்சோ அதை நம்ம திருப்பி அனுமதிக்கும் பட்சத்துல அப்ப வந்துட்டு அந்த சுதந்திரத்தை நம்ம மீண்டும் இழக்கக்கூடிய வாய்ப்பு தான் நமக்கு கிடைக்கும். அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இல்ல பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கணும். இன்னைய காலகட்டத்துல நாம புதிய வாழ்க்கைக்குள்ள பிரவேசித்திருக்கிறோம். பெரிய பெரிய தப்புகளை நான் செய்வதில்லை பிரதர். நிறைய எனக்கு தெரியும். அப்ப நமக்கு ஞாபகம் இருக்கிற பெரிய பெரிய தப்புகள் தான் நமக்கு தெரியும். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்னும் இருக்கிறதா? ஏன்னா எதுவுமே எவ்வளவு சின்னதா இருந்தாலுமே அது நம்ம பாவத்திற்கு ஒரு வழிவகை செய்து விடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்மளோட இச்சைகளும் இன்பங்களும் இப்படி இருக்க நாம அவற்றோடு இப்போடு இருக்கிற வாழ்க்கையில அதோட விளையாடக்கூடாது. அப்போ ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாம். இது எனக்கு நான் திருப்பி அடிமை ஆகிவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம இடம் கொடுக்க கூடாதா இருக்கணும். அவற்றை நாம நன்கு அறிந்தவர்களா இருக்கணும். ஏன்னா எப்படிப்பட்ட விதத்துல நம்ம நடந்து கொள்ளும் பொழுது இந்த விஷயங்களுக்கெல்லாம் நாம் அடிமையானோம்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம பழைய வாழ்க்கையில இருக்கும்போது நம்ம அப்படி இருந்த பட்சத்துல அதை நம்ம பார்க்க வேணும். அதை பார்த்துட்டு மீண்டும் அதே மாதிரியான செயல்கள் இன்னைக்கு நமக்குள்ள நடக்காத வண்ணம் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருந்தா கூட பெரிய பாவங்கள் திரும்ப உயிர் பெறறதுக்கு காரணமாகிவிடும். ஏன்னா தேவன் நமக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. பழைய வாழ்க்கையை கிளீன் ஸ்லேட்டை ஆக்கி கொடுத்திருக்கிறாரு. மீண்டுமா நம்ம எழுத போற விஷயங்கள் அது ரொம்ப முக்கியமா இருக்கு. மீண்டுமா அந்த ஸ்லேட்டை நம்ம கையில தான் கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா? அப்ப நம்மளோட இருதயத்துல மீண்டுமா நம்ம எதை எழுத போறோம்? பழைய வாழ்க்கையின்படியே நம்ம நடந்து கொண்டே இருப்போமே ஆனால் இந்த உலகம் நமக்கு தேவையில்லாத எல்லா அசுத்தங்களையும் நம்மளுடைய இருதயத்தில் எழுதக்கூடியதாக தான் இருக்கும். அப்ப அந்த கிளீன் ஸ்லேட்டா ஆக்கி நம்மளால செய்ய முடியாது. தேவன் அவருடைய கிருபையினால அதை நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்லேட்ல மீண்டுமா எதுவுமே எழுதப்படாம எந்த அசுத்தங்களும் மீண்டுமா வராதபடிக்கு அதை ஜாக்கிரதை உள்ளவர்களாய் பார்த்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அப்ப அந்த பழைய மனிதனின் உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்க கூடாது.
புதிய மனிதனுக்கு அவனுக்கும் பழைய மனிதனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவனுடைய பழக்க வழக்கங்களுக்கும் என்னுடைய பழக்க வழக்கத்திற்கும் இன்னைக்கு சம்பந்தம் கிடையாது. வாசிக்கலாம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததராயும் வாக்குத்தத்தன்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இது ஏற்கனவே நம்ம வந்துட்டு இதுக்கு முன்பாக வாசிச்சோம். அதே போல 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாகி கொண்டிராமல் தேவனுக்கு அடிமையாய் இருங்கள் அப்படின்ற அந்த வசனத்தை பார்க்கிறோம். இது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இது எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும், அதாவது சுதந்திரத்திற்கு அழைக்கப்பட்டவர்களாய் இருந்தும் கூட, இன்னைக்கும் கூட உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாகி கொண்டிராமல் தேவனுக்கு அடிமையாய் இருங்கள். அப்போ நாம விடுதலை பெற்றிருக்கிறோம். ஏற்கனவே பழைய வாழ்க்கைக்கு அடிமையா இருந்தோம். பழைய வாழ்க்கைக்கு அடிமையா இருக்கிறது பிசாசுக்கு அடிமையா இருக்கிறது தான். அந்த அடிமைத்தனத்தை நம்ம விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆனா நம்ம வந்துட்டு இன்னைக்கு சுயாதீனரா இருந்தாலுமே கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம அவருக்கு அடிமைகளா தான் இருக்கணும். அவருக்கு அடிமையா இருப்பது தான் உலகத்திலே சிறந்தது. அப்போ நாம சும்மா விடுதலையை பெற்றுக்கொண்டு தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோமே ஆனால் நம்ம திரும்பவும் அந்த பழைய வாழ்க்கைக்குள்ள போய் சிக்கிக் கொள்வதற்கான வழிவகை தான் செய்துவிடும். ஆனா நாம தேவனுக்கு அடிமைகளாக ஆன பிறகு அவர் நம்ம எல்லாவற்றையும் நம்ம வந்துட்டு அவருக்குள்ள அடங்கி இருக்கும் பொழுது, அவரோட பலத்த கைகளுக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும் பொழுது, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நமக்கு மீண்டுமாய் அந்த பழைய வாழ்க்கைக்கு சொத்தமா சம்மந்தம் இல்லாம இருக்கும். நான் சொன்னது போல பெரிய காரியங்களை நம்ம நினைவில் வைத்திருப்போம், தவிர்க்கிறதுக்கு முற்படுவோம். ஆனா சின்ன சின்ன காரியங்கள் நாம நிதானிக்காமல் இருந்தோம்னா, நாம் பிரமாணங்களுக்கு அடிமை இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம எனக்கு முன்னாடி பிரமாணங்கள் தான் இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருந்துச்சு. அந்த பிரமாணங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கான நிறைய விஷயங்கள நம்ம செய்திருக்கிறோம். அதெல்லாம் இனிமே செய்ய தேவையில்லன்னு சுதந்திரம் அடைந்திருக்கிறோம். அதை வைத்துக்கொண்டு நம்ம தொடர்ந்து நம்மளுடைய இச்சைகளுக்கு இடம் கொடுக்கும் வண்ணமாக ஏதாவது ஒரு விஷயங்கள செய்வதா இருந்தா கூட நம்ம சிந்தித்து பார்க்கணும். அது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கேப்ப குடுத்துரும். அந்த கேப்ல சத்துருவானவன் வந்து உட்கார்ந்து கொண்டு அவன மீண்டும் நம்ம பழைய வாழ்க்கைக்கு இழுக்கிறதுக்காக எல்லா விதமான வழிவகையும் செய்வான். அது நமக்கு மிகுந்த ஒரு போராட்டத்தை கொடுக்கிறதா இருக்கும். அது என்னென்ன இருந்தாலும் சரி. நான் சின்ன சின்ன கோபங்கள் எனக்கு வந்துட்டு இருக்குது. அது வந்துட்டு ஒண்ணும் இல்ல பிரதர். அது சும்மா அது அப்பப்ப வர்றதுதான் அப்படின்னு அந்த மாதிரி சின்ன சின்ன கோபங்களுக்கு நம்ம வழிவகை செய்துட்டாலும் கூட சரி. இல்ல நான் விளையாட்டா தான் பேசுறேன் பிரதர். ஆக்சுவலா அது வந்துட்டு ஒன்றும் சீரியஸ் இல்ல. எல்லாரும் சிரிக்கிறதுக்காக தான் பேசினேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நம்ம பேசுறதா இருந்தாலும் சரி, ஒரு நாவடக்கம் இல்லாம இது எல்லாமே வந்துட்டு மீண்டுமாய் நம்மளை பழைய வாழ்க்கைக்கு கொண்டு போய் நமக்கு வந்துட்டு மீண்டும் கஷ்டத்தை, நமக்கு மீண்டும் அடிமைத்தனத்தை கொண்டு போறதுக்காக நான் வழிவகை செய்துவிடும். அப்போ தேவன் கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதை வந்துட்டு நாம பொறுப்போட அனுசரிக்கிறவர்களா இருக்கணும். அப்ப எல்லாத்தையும் நிதானித்து பார்க்கிறவர்களா இருக்கணும். அப்போ என் தேவன் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், அவர் என்னை பார்த்துக் கொள்வார். உண்மைதான். போக்கையும் வரத்தையும் பார்த்துக் கொள்கிற தேவனா தான் நமக்கு இருக்கிறார். நம்ம எங்க போனாலும் பிரேயர் பண்ணிட்டு போறோம் வரோம். அப்படி நம்ம செய்கிற பட்சத்துல, ஆனா சரியான விதத்துல நடந்து கொள்ளாம நம்ம தவறான விதத்துல நடந்து கொள்ளும் பொழுது தேவன் நம்மளை காப்பாரான்றதை நம்ம கேள்வி கேட்டுக்கணும். அப்போ ஒரு ஒரு வண்டியில போறோம். அந்த வண்டியில போறதுக்கு ஹெல்மெட் போட்டா நம்மளுடைய தலை காக்கப்படும். அது வந்துட்டு இன்னைக்கு உலகத்துல ஒரு ரூலாவே இருக்கு. ஆனா நான் ஹெல்மெட்டை போட மாட்டேன், என்னுடைய தேவன் என்னை காப்பாரு அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு தேவனை பரிசித்து பார்க்கிற மாதிரி ஆயிடும். அப்ப நம்ம தேவனை பரிசித்து பார்க்கிறோமா? சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிற நாம உலகத்துக்கு ஒத்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு நமக்கு தேவையில்லாத விஷயங்களை மட்டும் ஒதுக்குறோமா? அப்ப ஹெல்மெட் தான் வந்துட்டு நம்மளை காப்பாத்த போறதுன்னு கிடையாது. தேவன் தான் நம்மளை காப்பாத்துறாரு. அது உண்மைதான். ஆனா இதுல காரணம் காட்டிக்கொண்டு நான் வந்துட்டு ஹெல்மெட் போடாம போவேன். ஆனா வந்துட்டு எனக்கு கீழே விழுந்தாலும் என் மண்டையில வந்துட்டு வழிபடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது வந்து தேவனை நம்ம பரிசித்து பார்க்கிறவரா தான் இருக்கிறோம். அப்ப நான் அப்படி நீங்க செய்யறோமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். ஏன்னா வந்துட்டு எவ்வளவு சின்ன விஷயங்கள் இருக்கோ அவ்வளவு சின்ன விஷயங்கள்ல கூட நமக்கு தேவனுக்கு ஏற்ற வகையில தான் நடந்து கொள்றதுக்கு முயற்சி செய்யணும். அப்போ நம்மளோட ஹெல்த் ரீசன்ஸா கூட இருக்கலாம். நாம வந்துட்டு ஏதாவது ஒரு ஹெல்த் கண்டிஷன்ல இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயபெட்டிஸோ இல்ல ஏதோ ஒரு விஷயங்கள் ஹார்ட் இதோ இருக்கலாம், பிளட் ப்ரெஷரோ இருக்கலாம். அப்ப அதற்கேற்ற வகையில நம்ம வந்துட்டு உணவு பழக்க வழக்கங்களை கொண்டவர்களா இருந்திருக்கலாம். அப்ப இன்னைக்கு நான் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டேன், தேவன் வந்துட்டு என்னை காப்பாற்றக்கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இன்னைக்கு நான் அந்த மருந்தை எடுப்பதை நிறுத்திடுவேன். நான் வந்துட்டு எனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் சாப்பிடுவேன், தேவன் என்னை காப்பாற்றுவார்னு நம்ம சொன்னோம்னா நாம தேவனை பரிசித்து பார்க்கிறவர்கள் தான் இருப்போம். ஏன்னா நம்மளுடைய நாவிற்கு நாம வந்துட்டு அந்த இச்சைக்கு வழிவகை செய்து விட்டோம். அந்த இச்சைக்கான வழிவகை செய்துவிட்டு அதற்கான காரணத்தையும் நமக்கே நாம சொல்லிக் கொண்டோம். என்னன்னா தேவன் என்னை பார்த்துக் கொள்வார். அப்ப நான் இன்னைக்கு ஒரு ஸ்வீட்டை சாப்பிடுறேன், ஒரு சுகர் எனக்கு இருக்கு, நானா ஒரு ஸ்வீட்டை சாப்பிடுறேன். அப்ப நான் பாத்துக்கிறேன், தேவன் பார்த்துக் கொள்வார், அவருக்குள்ள இருக்கிறேன் எனக்கு வந்துட்டு சொல்லி அது ஒரு பிரமாணத்தை போல நம்ம நடத்தி நம்ம செய்யறதா இருந்தா நம்ம இச்சைக்கு தான் இடம் கொடுக்கும்.
நம்ம தேவனை தான் அங்க பரிச்சித்து பார்க்கணும் brothers and sisters. அதை நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா தேவன் அவரு நம்ம கூப்பிட்டிருக்கிறாரு, நமக்கு வந்துட்டு அந்த விடுதலையை கொடுத்திருக்கிறாரு. அந்த விடுதலையை நம்ம எந்த காரணத்தை கொண்டு மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. பழைய மனிதன், பழைய இச்சைகளுக்கு நாம எந்த விதத்திலையும் தேவனையே சுட்டிக்காட்டி நம்ம வந்துட்டு வழிவகை செய்து விடக்கூடாது. அது நம்ம வஞ்சனையில தான் கொண்டு போய் முடியும். அப்ப இந்த வாரத்துல மேற்கொண்டு நம்ம டாபிக்ஸை பார்க்கணும். பழைய பழக்கங்களை வெல்ல நமக்கு நடைமுறை ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். சங்கீதம் 119 அதிகாரம் 9 வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆமென். அப்ப இதுல சங்கீதத்துல பாருங்க, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. அப்போ வசனத்தை கொண்டு தன்னை காத்து கொள்கிறவன் தான் அவன் வந்துட்டு அவனாலதான் வந்துட்டு அவனோட வழியை சுத்தம் பண்ண முடியும். என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உம் கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். தேவனுடைய கட்டளைகள், நியமங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நமக்கு உன்னை நேசிப்பது போல உன் அயலானை நேசின்ற ஒரு பெரிய பிராடரான ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறாரு. அதை வைத்து வைத்து இருதயத்துல நான் வாழும் பொழுது நான் வந்துட்டு யாருக்கும் இடரலா இருக்கக்கூடாது. நான் வந்துட்டு மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிற, தேவன் படி நடந்து கொள்ளுகிற ஒரு வெளிச்சமாகவும் உப்பாவும் நான் இருக்க வேண்டும்ன்ற அந்த இடத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கும். அதற்கான காரியங்களை மாத்திரமே நம்ம தேர்ந்தெடுத்து செய்கிறவர்களா இருக்கும். அப்ப வசனங்கள், வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தை தான் வந்துட்டு முக்கியமான ஒரு ஆயுதமா இருக்கு. அதை எடுத்துக்கொண்டுதான் நம்ம ஒவ்வொன்றும் வந்துட்டு செய்ய முடியும். அப்போ மாம்சம் வந்துட்டு இருக்கிற உணவாலேயோ இங்கே கொடுக்கப்படுகிற அப்பத்தினாலேயோ வந்துட்டு வாழலாம். ஆனா ஆன்மா, நம்மளுடைய ஆத்மா எப்பொழுதுமே பிழைக்க வேண்டும் என்றால் அது தேவனுடைய வசனத்தில் இருந்துதான். வாசிக்கலாம். மத்தேயு 4 அதிகாரம் 4 அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். அப்போ தேவன் இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார் இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறாரு. அவர் எப்போ சொல்றாரு? இதை வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு ஏற்படுகிற ஒரு சோதனையை அவர் வந்துட்டு வெற்றி சிறக்க வேத வசனத்தை எடுத்து பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வார்த்தையான பட்டயத்தை எடுக்கிறாரு. எடுத்து அதை வந்துட்டு வைத்து விட்டு அதை வைத்து தான் வந்துட்டு வருகிற போராட்டத்தை அவர் வெற்றி செல்கிறார். அப்போ நமக்கு முன்பாக இருந்து இதை வந்துட்டு நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக கொடுத்திருக்கிறார். நாம வசனத்தை கொண்டுதான் இந்த போராட்டத்தில் நாம் போராட வேண்டியவர்களா இருக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் மறைத்து வைத்து பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம் தேவனுடைய வசனங்களா இருக்கு. அதுவும் முக்கியமா அதை எடுத்து பயன்படுத்த வேண்டியது சோதனையான காலகட்டத்துல தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போ வசனங்கள் எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ்ல வசனங்கள் தெரியும். பல வசனங்கள் வந்துட்டு நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த வசனங்களை சொல்லிக்கிறோம், ஷேர் பண்றோம். எல்லாமே நல்லதுதான். ஆனா அதற்கான காலகட்டம், அதற்கான தேவை வரும் பொழுது அதை எடுத்து பயன்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கணும். அது சிறிய வசனமா இருந்தாலும் சரி, அந்த வசனத்தை எடுத்து தேவையான கட்டத்துல நம்ம பயன்படுத்தாத விட்டால் அந்த வசனம் நமக்குள்ள இருந்துமே அது கிரியை செய்ய முடியாததா இருக்குது. அப்போ அதற்கான காலகட்டமே வந்துட்டு நம்ம சோதனை வரும்பொழுதுதான், அது போராட்டம் வரும்பொழுதுதான் அதை ஒரு 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 வாளை போல எடுத்து நம்ம வந்துட்டு பயன்படுத்தணும். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. ஆமென். ஆமென். அப்ப வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அந்த வசனங்கள் 17 வசனத்தை தொடர்ந்து வாசித்தோம்னா, அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ வேத வசனங்கள் தேவ ஆவியானால் அருளப்பட்டிருக்கிறதுன்றதை பார்த்தோம். தேவ ஆவியானவரை நமது இருதயங்களுக்கு அச்சாரமா இருக்கிறான்னு சொல்லி நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லைங்களா? அவரால் கொடுக்கப்பட்டதுதான் வேத வாக்கியங்கள் எல்லாமே. பல்வேறு
இதுக்கான ஆத்தர்ஸ் இருந்தாலும் சரி, பல்வேறு விதத்துல அது காலகட்டங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் சரி, எல்லாமே தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் எதற்காக அருளப்பட்டிருக்கிறது? தேறினாகவும், மனுஷன் தேறினவனாகவும், எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படிக்காகவும், அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவே இருக்கிறது. இது எல்லாமே மற்றவங்களுக்கு செய்யறதா இருக்கா? அது மட்டும் தான் இருக்குதான்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இல்ல. இது நமக்கே நம்ம செய்து கொள்றதுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்குது. அப்ப வேதன வாசகங்களை நம்ம வாசிக்கிறோம், அதை படிக்கிறோம். அது படிக்கும்போது நமக்கு குற்றப்பட்டவர்களை நமக்கு இருக்கிற கட்டத்துல அந்த இடத்துல நம்ம மனம் மாறுவர்களா இருக்கணும். அது நமக்கு உபதேசம் கொடுக்கக்கூடியதா இருக்கு. அது நம்மை நாமே கடிந்து கொள்வதற்கு வேலை செய்கிறது. அது நம்மை சீர்திருத்தப்படுத்துவதற்கும், நம்மை நீதியின் வழியில நடப்பிக்கிறதற்கும் பிரயோஜனம் உள்ளவராய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ வேத வசனங்கள் எல்லாமே வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆயுதமா இருக்கு இந்த போராட்டத்தை நம்ம போராட. 2வது ஜெபம். நம்ம தொடர்ந்து ஜெபம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குது? வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். அப்போ ஆவி உற்சாகம், மாம்சம் பலவீனமா இருக்குது. அப்போ இது 2மே எப்பொழுதுமே ஒன்றுக்கு ஒன்று விரோதமாயே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ நம்ம சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ சோதனை வராதபடிக்கு நம்ம என்ன பண்ணணுமா? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அப்ப நம்மளை நாமளே சோதித்துக் கொள்கிறோம்னு சொல்லி யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? சுய இச்சையினாலே இழுப்புண்டப்பட்டு நம்ம சோதிக்கப்பட்டுக்கிறோம். அப்போ சத்துருவுக்கு அங்க வேலையே இல்லை. நாமளே சில சின்ன விஷயங்களை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நம்ம அனுமதிக்கும் பட்சத்துல அதுவே நமக்கு வந்துட்டு பெரிய சோதனையா இருக்கு. அப்போ நாம விழித்து இருக்க வேண்டியதா இருக்குது, எந்த விஷயத்துக்கும் நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு. அப்ப அதெல்லாம் நமக்கு தெரியலன்னா கூட நம்ம அதை காமிச்சு கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், தேவனுக்கு ஏற்ற வகையில நம்மள புதிய வாழ்க்கைக்குள்ள கொண்டு போறதுக்கு. ஏன்னா நாம ஞானஸ்தானத்தின் மூலமா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய மாம்சம் இன்னும் நம்ம கூட தான் இருக்கு. அந்த மாம்சம் பலவீனமா இருக்கிறது. வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6, 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். அப்ப நமக்கு ஒரு கஷ்டமோ ஒரு தேவையோ ஏற்படும் பொழுது மட்டும்தான் நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோமா? ஏன்னா நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடி ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துறோம். அப்ப தேவனுக்கு இதை தெரியப்படுத்தணும்ன்றது தேவனுக்கு தெரியாம இருக்கிறதால இல்ல. தேவனுக்கு நம்ம இதை தெரியப்படுத்தாம ஜெபத்துக்கு போகாம இருந்தால் கூட நம்மளை பற்றின எல்லா விஷயங்களும் நமக்கு தேவைகளையும் வந்து அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அவர் சந்தித்து கொண்டு வந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்துல நாம தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவை ஏன் ஏற்படுது? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். அதற்காகத்தான். அப்ப இந்த 2வது வசனம் சொல்லுது, நாம தேவனுக்கு தெரியப்படுத்துறதுக்கான காரணமே நம்மளுக்கு தேவ சமாதானம். நான் தேவன்கிட்ட தெரிவிச்சிட்டேன். என்னுடைய எல்லாத்தையுமே என்னுடைய போராட்டத்தை கூட மெயினா நான் தேவன்கிட்ட தெரியப்படுத்துறேன். என்னை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் சொல்லி நான் தேவன்கிட்ட சொல்றேன். எல்லாமே வந்துட்டு நாம ஜெபிக்கும் பொழுதுதான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? தொடர்ந்து நமக்கு தேவன் கற்றுக் கொடுத்த அந்த பிரேயர்ல கூட எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சொல்லிதான் அந்த வசனம் முடியுது இல்லைங்களா? சோ சோதனைக்கு உட்படாமல் இருப்பதற்கே தேவனுடைய கூட நம்ம வந்து அந்த உரையாடல், அந்த ஜெபம் நமக்கு தேவையானதா இருக்குது. அப்ப சோதனைக்குள்ள நாம சென்று விடாமல் இருக்க, அப்படி சென்று விடாதபடிக்கு, அப்படி சென்று விட்டாலும் அதிலிருந்து நம்ம காப்பாற்றிக் கொள்வதற்காக தொடர்ந்து நாம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவானவர் தேவனாகவே இருந்தாலும் கூட அவர் அநேக இடங்களில் ஜெபித்தார்ன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது வந்துட்டு ஒரு திருஷ்டாந்தமா நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அப்போ அவர் ஜெபிக்கும் பொழுது கூட அவர் சொல்றாரு, அவர் கெத்செமனேயின் கார்டன்ல அவர் வந்துட்டு அந்த தோட்டத்துல அவர் ஜெபித்துக் கொள்ளுகிறாரு. அவருடைய காரணங்களுக்காகவே, எம்முடைய சுத்தப்படி இல்ல, உம்முடைய சுத்தப்படி நடக்கட்டும்னு சொல்லி. அதே போல பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுருவுக்காக அவர் ஜெபித்துக் கொள்ளுகிறாரு. அவனுக்கு ஏற்படுகிற சோதனைக்கு அவன் தப்பித்துக் கொள்ளும்படியாக அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ சோதனைக்கு தப்பிக்கிறதற்காக ஜெபம் செய்யுங்கள்னு சொல்லிட்டு கர்த்தர் நமது உலகத்துல இயேசு கிறிஸ்துவா இருக்கும் பொழுதே அதை செய்து காமித்தவரா இருக்கிறாரு. பேதுருவுக்கு வந்து சோதனையில விழுந்து விடாத வண்ணமாக அவனுக்காக ஜெபித்துக் கொள்றேன்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சோ ஜெபம் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. 3வதாக
வந்துட்டு இது நம்ம தனியா இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம பழைய வாழ்க்கையில எல்லா போராட்டத்தையும் நம்ம தனியா நின்று போராடி வச்சிட்டோம். ஓகேங்களா? ஆனா இன்னைக்கு நாம ஒரு சபையா இருக்கிறோம். தேவன் நம்மள ஒரு சபைக்குள்ள இணைத்திருக்கிறார். அப்ப இது ஒரு ஒருங்கிணைந்த பொறுப்பா இருக்கு. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒருவருடைய தேற்றும் வண்ணமாக நாம தனி ஆட்களா இன்னைக்கு இல்ல. தேவன் அவருடைய சபையாய் இருக்கிறார். அவர் தலையாய் இருக்கிறார். அவர் சபையாய் இருக்கிற அந்த உடம்புல நம்மள அவயங்களா பொருத்தி இருக்கிறார். அப்போ நாம இதை தொடர்ந்து சபையா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யும் வண்ணமாக இந்த போராட்டத்தை நம்ம போராட முடியும். வாசிக்கலாம். எபிரேயர் 10 வசனம் 24, 25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். அப்போ நாளானது சமீபித்து வர வர அதிகமாய் புத்தி சொல்றோம். ஏன்னா எல்லாருமே நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னு சொல்லிட்டு சபையா ஒருவர் கூட விட்டு போக விடாம நம்ம வந்திருக்கிற சபைக்குள்ள தேவனால் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிற எல்லா ஆத்மாக்களும் தேவன் அண்டையில போய் சேருவதற்காக நாம ஒருவர் தொடர்ந்து புத்தி சொல்ல கடவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒருவரை ஒருவர் தேற்றும் விதமாக விசாரித்து ஒருவர் வாடி இருந்தா கூட அவங்களுடைய என்ன பிரச்சனை, என்ன போராட்டத்துல அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி தேவனுக்கு ஏற்ற வகையில் தேவ வசனங்களை கொண்டு நாம ஒரு கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுதோ இல்ல ஒரு புத்தி சொல்லும் பொழுதோ அந்த இடத்துல அந்த ஆத்மா காப்பாற்றப்படுகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ சபையா சேர்ந்து இது எல்லாருக்கும் உள்ள ஒரு பொறுப்பா இருக்குது. வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5 வசனம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஆமென். அப்போ நம்ம பேசினதுதான் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே நம்ம இதை தொடர்ந்து செய்து வருகிறவர்களா இருக்கிறோம். தொடர்ந்து செய்ய வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படியாக ஒவ்வொருவர் கட்டி எழுப்ப வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த கட்டி எழுப்புறது அந்த ஒரு மாளிகையா நம்மளுடைய சபை எழும்பப்பட வேண்டியதா இருக்கணும் ஆவிக்குரிய வகையில. அப்ப பவுல் எப்பொழுதுமே பல்வேறு சபைகளை ஸ்தாபித்தது மட்டும் இல்ல, தொடர்ந்து அந்த பல்வேறு சபைகளுக்கு திரும்பவும் செல்கிறவரா இருக்கிறாரு இல்லைங்களா? ஒரு காலகட்டத்துல ஸ்தாபித்து விட்டு என்னுடைய வேலை முடிஞ்சிட்டுன்னு வராம திரும்பியும் தொடர்ந்து அந்த பட்டணங்களுக்கு போய் அந்த சபைகள் என்ன நடந்து கொண்டிருக்குன்றத அது பார்க்கிறாரு. அந்த சபைகளுக்கு தேவையான ஊக்கம் அளிக்கிறாரு. அவர் அதற்காக கடிதங்களை எழுதுகிறாரு. அந்த கடிதங்களை தான் நம்ம இன்னைக்கு படிக்கிறவங்களா இருக்கோம் இல்லைங்களா? அதே போல ஜெபத்தை அனுப்புறாரு. அதே மாதிரி அவரு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாரோ, தீமோத்தேயுவை ப்ரிப்பேர் பண்ணாரா, தீத்துவை ப்ரிப்பேர் பண்ணாரா, அவங்க எல்லாருமே அந்த சபைகளுக்கு அனுப்பிச்சு அவங்களுக்கு ஒரு வழிமுறை செய்து கொடுக்கிறாரு. அவங்க என்ன செய்யணும், எப்படிப்பட்ட வகையில நடந்து கொள்ளணும்னு சொல்லி. அப்போ இது எல்லாமே சபைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பா இருக்கு. அதை பவுல் நமக்கு செய்து காமிச்சிருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு புதுப்பிக்கப்பட்ட மனம் நம்ம இருக்கிறோம். நம்ம புதுப்பிக்கப்பட்டவர்களா தான் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம அறிந்தவர்களா இருக்கணும். வாசிக்கலாம். ரோமர் 12 வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். ஆமென். அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காம நம்ம தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோம். தேவனோட பிரியம் என்னவா இருக்கும்? நான் இதை செய்தா தேவனுக்கு பிரியமா இருக்குமா இருக்காதா? அவருடைய சித்தம் நான் செய்யறதுல இருக்கா இல்லையா? ஏன்னா மனிதனுக்கு தொடர்ந்து அவனுடைய சித்தம் இருந்து கொண்டேதான் இருக்குது. எனக்கு இது ஆசை, இதை நான் செய்யணும், எனக்கு இதை இப்படி பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் தொடர்ந்து நம்மளை வழி நடத்துகிறதா இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம தேவனை நோக்கி பார்ப்பவர்களாக இருக்கணும். அப்ப நம்ம மறுரூபம் ஆகி இருக்கிறோம்ன்றத, மறுரூபம் ஆகப்பட்டு கொண்டிருக்கிறோம்ன்றத நிரூபிக்கும் வண்ணமாக நம்ம தேவனுடைய நன்மை என்ன, அவருடைய பிரியம் இருக்குதா, அவருடைய பரிபூர்ண சித்தம் இதுல இருக்குதா, எனக்கு இருக்கிற விருப்பத்துலன்றத நம்ம பகுத்தறிகிற பிள்ளைகளாக இருக்கணும் வசனங்களை கொண்டு. அப்படி நம்ம செய்யும் பொழுது மட்டும்தான் நாம புதிதாகிறோம், நம்ம மறுரூபம் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 4 வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். அப்போ இருதயத்திலிருந்து தான் எல்லாமே புறப்படுது. அப்போ நம்ம தேவனுக்கு ஏற்ற வகையில இருக்கணும், அவர் சித்தம் இருக்குதான்னு எல்லாத்தையும் பார்க்கணும்னா நம்ம இருதயம் நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்போ ஜீவ ஊற்றும் சரி, மரணத்திற்கான வழிகளும் சரி நம்மளுடைய இருதயத்திலிருந்து தான் புறப்படணும். அப்படி இருக்கும் பட்சத்துல நாம இருதயத்தை காத்து கொள்ளவர்களா இருக்கணும். அப்போ சாலமோன் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு பெரிய ஞானியா இருக்கிறான், ஞானத்தை கேட்டு வாங்குறான்.
ஞானத்தை கேட்கும் பொழுதே அவனுக்கு வந்துட்டு தேவன் ஞானத்தை அவர் வழங்கி இருக்கிறார். அப்போ சரியானதை வந்து தேவனுக்கு முன்பாக நின்று கேட்கிறான் இல்லையா? உங்களுடைய மக்களை நாங்க ஆள்வதற்கான அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஞானேந்திரனை அவன் வாழுறான் ஆரம்பத்துல பார்க்கலாம். ஆனா அவனுடைய இருதயம் அதே இடத்துல இருந்திருந்தா அவன் தொடர்ந்து ஞானேந்திரனா இருந்திருப்பான். ஆனா அவனுடைய இருதயம் அந்த இடத்துல இருந்து விலகியதுனால அவன் வந்துட்டு விழுந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ மனசை நம்ம கவனிக்கலன்னா, நமக்குள்ள இருக்கிற என்னென்ன அந்த மனசுக்குள்ள நம்ம போகுதோ, எது எதெல்லாம் நம்ம சிந்திக்கிறோன்ற அந்த சிந்தனைகளுக்கு நம்ம வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா, தீய சிந்தனைகள் ரொம்ப சீக்கிரமா வேரூன்றி விடும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். வந்த உடனே இயேசு கிறிஸ்து நாமத்தினால அதை வந்துட்டு நம்ம கடிந்து கொண்டு அதை வெளியே அனுப்புற பட்சத்துல, அதுக்கு எதுக்குமே கொஞ்சம் கூட இடம் கொடுக்காத பட்சத்துல நம்ம தேவனை தொடர்ந்து அவர் கூடவே இருக்கிற பிள்ளைகளாக இருப்போம். அப்போ நாம வந்துட்டு அடுத்ததாக நம்ம வீழணும் சமயத்துல வந்துட்டு இவ்வளவு நம்ம பாதுகாத்து கொள்ளும் இருக்கும்போது கூட சில நேரத்துல நம்ம வீழ்ந்துடுறோம். அப்படியா இருந்தா நம்ம வந்துட்டு அப்படி வீழ்ந்து போன பட்சத்துல என்ன செய்யணும்? வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். ஆமென். அப்ப எப்பொழுதுமே ஒரே ஒரு வித்தியாசம்தான் நீதிமானுக்கும் அநீதிமானுக்கும், இல்லைங்களா? வீழ்ந்த உடனேவே அவங்க அடுத்தது என்ன செய்யறாங்கன்றதுலயே இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். அப்போ எவ்வளவு டைம் எடுத்துக்கிறோம் திருப்பி எழுந்துவதற்கு? சார் வீழ்ந்துட்டேன், அப்படியே நான் தொடர்ந்து அதையும் செஞ்சிடறேன், அதுக்கு அடுத்த காரியத்தையும் அதற்கேற்ற அடுத்த காரியங்களை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதையே செய்து கொண்டு இருக்கிறோமா? இல்ல உடனேவே வீழ்ந்த இடத்துலவே தெரியாம நம்ம செய்துட்டோம்னு சொல்லி மனம் திரும்பி உடனே வந்துட்டு திரும்பி தேவன்கிட்ட வரமா? அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்போ ஒரு ஆசை வரும்பொழுதே அந்த ஆசை பாவத்திற்கு வழிவகுத்து விடுமான்னு சொல்லி நம்ம பார்க்கிறவர்களா இருக்கணும். பழைய வாழ்க்கை, பழைய மனிதனுக்கான எந்த விஷயத்திற்கும் அது சின்னதா இருந்தாலும் சரி, அதற்கு நம்ம இடம் கொடுத்து கூடாது. தாவீது பெத்சேபாவை பார்க்கும்போது கூட பார்த்த மாத்திரத்திலேயே அவன் முகத்தை திருப்பி கொண்டு அவன் மீண்டுமா உள்ள சென்றிருந்தான்னா அவ்வளவு பெரிய பாவத்திற்கான ஒரு வழிவகை அவன் செய்திருக்க மாட்டான், இல்லைங்களா? அவனுக்கு அந்த பார்க்கும்போது அது ஒரு சின்ன விஷயமா இருந்து அது பரவாயில்லன்னு வந்துட்டு அவன் நினைச்ச தோட்டுதான் அது தொடர்ந்து அவனுக்கு ஒரு பெரிய பாவம் ஆயிடுச்சு, இல்லைங்களா? அப்ப தாவீதுடைய எல்லா விஷயங்களையும் பேசும்பொழுது இன்னைக்கும் கூட இந்த விஷயத்த அவனுடைய பாவத்தை குறித்தும் நம்ம பேசுறவங்களா இருக்கிறோம். அதை செய்ததுக்கு இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுறதுக்கான காரணத்தை பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அவன் அந்த சின்ன ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அவன் அதை தொடர்ந்து அவன் வந்துட்டு அதை அலோவ் பண்ணதுதான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவனுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளாம போனதுதான். அப்ப விழும்பொழுது மீண்டும் எழுந்ததற்கும் அவன் வந்துட்டு ஒரு பெரிய உதாரணமா இருக்கிறான். அவன் விழுந்தான், ஆனா அங்கேயே இருந்துக்கிடாம அவன் மீண்டுமா அவன் எழுந்ததை சொல்லி நம்ம பார்க்கிறோம். மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆமென். ஆமென். அப்ப நம்மளுடைய பழைய மனிதன் கிட்ட பழைய மனிதன் ஒரு பிசாசினுடைய அடிமையா இருக்கிறான். அவனை பார்த்து நம்ம சொல்ல வேண்டியது இதுதான். நாம அந்த மாதிரி விழும்பொழுது கூட எதிரியே என்னை பற்றி நீ சந்தோஷப்படாதே, என்னுடைய ஆத்துமா வந்துட்டு இன்னும் காக்கப்பட்டுதான் இருக்கு. நம்ம சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது எப்படி அவன் வீழ்ந்த இடத்துல இல்லாம மீண்டுமா தேவன் இடத்துல மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி அவன் எழுந்து வரான்னு சொல்லி நம்ம வாசிக்க முடியும். அப்போ ஒரு போர் வீரன் ஒரு பிரகடனம் போல அது யதார்த்தத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்றோம், இல்லைங்களா? அந்த இடத்துல இறுதி வெற்றியே நமக்கு வந்துட்டு கிடைக்கும்படி நம்ம வந்துட்டு மீண்டுமா எழுந்து போராடுகிறவர்களா இருக்கணும். மரணத்தையும் பாவத்தையும் கிறிஸ்து இயேசு ஒன்றாக ஜெயித்திருக்கிறாருன்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த விசுவாசத்தோட நம்ம எழுந்து போராடுறவர்களா இருக்கணும். கடைசியாக வெற்றியில தினமும் எப்படி வாழ்வது? ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாம வந்துட்டு வெற்றி பெற்றவர்களாய் வாழ வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5, 6. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். ஆமென். ஆமென். அப்போ இதெல்லாம் தான் அந்த லிஸ்ட், இல்லைங்களா? பூமிக்குரிய ஆசைகள் இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு வந்துட்டு தொடர்ச்சியா இருக்கும். ஒன்னே ஒரு விஷயத்த நம்ம அலோவ் பண்ற பட்சத்துல இது எல்லாமே தொடர்ந்து நம்மளுடைய அவயங்களை அழித்து போடுற வண்ணமா இது நடக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அவயங்களை அழித்து போடுங்கள். அப்ப நம்மளோட பிசிக்கல் பார்ட்ஸ் அதை சொல்லல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்மளுடைய இருதயத்துல இதற்கான வழிவகை செய்யக்கூடிய சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது வந்துட்டு டிவியை பார்க்கறதா இருந்தாலும் சரி, ஒரு கிரிக்கெட் மேட்சை பார்க்கறதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும்
அது நமக்கு மீண்டுமாய் நம்மள பழைய விஷயங்களுக்கு, விபச்சாரத்திற்கும், அசுத்தத்திற்கும், மோகத்திற்கும், துர்ச்சைக்கும், பொருளாசைக்கும் நம்மளை இழுத்து செல்லுமாயின் நாம அதை தவிர்க்கிறவர்களா இருக்கணும். ஏன்னா அநேக முறை வந்துட்டு பல்வேறு பேர் நம்ம பேசுறத நம்ம கேட்க முடியும். நம்ம இதை கூட செய்யக்கூடாதா, அத கூட செய்யக்கூடாதா? இங்க கூட போகக்கூடாதா? அங்க கூட போகக்கூடாதா? இது தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொரு மனிதரும் நிதானித்து பார்க்க வேணும். எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பழைய மனுஷனை வந்துட்டு பாவத்திற்கு அடிமை ஆக்குச்சோ, அது எல்லா விஷயமும் அந்த மனிதர்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அவங்க அதை எல்லாத்தையும் நிதானித்து பார்த்தவங்களா இருக்கணும். இன்னொருத்தர் வந்து நீங்க டிவி பார்க்கலாம், பார்க்கக்கூடாது. இல்ல வந்துட்டு நீங்க முன்னாடி இத செஞ்சீங்க, இத செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, நாமளுடைய ஆத்துமா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு நாம ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அதைக்காக தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது, எத செய்யணும், செய்யக்கூடாதுன்றத நம்மளோட மனமே பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ள இருந்து அத சொல்லக்கூடியவரா இருப்பாரு. நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா? போதிக்க வேண்டிய அவசியமே ஏற்படாது. நாம ஆவியில எப்பொழுதுமே வேரூன்றி இருந்தவர்களா இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னைக்கோ நடக்க போற ஒரு விஷயம் நடக்காம, நமக்கு எப்ப வேணா தேவன் வந்து கிறிஸ்து இயேசு நமக்கு முன்பாக வர முடியும். தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பித்து விட முடியும். அப்ப நம்ம எங்க போறோன்ற அந்த சிந்தனைகளோட மட்டும் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வந்துட்டு போராட வேண்டியதா இருக்கு. அப்படி போராடும்பொழுது மட்டும் தான் வந்துட்டு நம்ம தொடர்ந்து இதுல வந்து வெற்றி பெறவர்களா இருக்க முடியும். அதேபோல எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 13லிருந்து 18 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கவசங்கள் இல்லைங்களா? ஆர்மர் ஆஃப் காட்ன்னு சொல்லப்படுகிற அந்த விஷயங்கள் இருக்கு. அந்த வசனங்கள்ல நீங்க வந்துட்டு எப்பொழுதுமே சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், அதேபோல சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை நமக்கு இருக்கணும். அதேபோல பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம் இருக்கணும். அதேபோல இரட்சணியம் என்னும் தலைச்சீராவை தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நம்ம எடுத்தவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இது எல்லாமே ஒரு போர் வீரனை போல வந்துட்டு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இதை எல்லாத்தையும் நம்ம எப்பொழுதுமே அணிந்து கொண்டவர்களா இருக்கணும். ஏன்னா மாம்சத்தில் பலவீனமாய் இருந்து நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலேயே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். சோ மாம்சத்துல பாவத்திற்கான ஆக்கினை தேவன் தீர்த்து விட்டார். நம்மளோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தீர்த்து விட்டார். அப்ப கிறிஸ்துவினுடைய புதிய உடன்படிக்கை நமக்கு வந்துட்டு இந்த கவசங்களை கொடுத்திருக்கிறது. இதுதான் நம்மளுடைய பாதுகாப்பு. அப்போ ஒரு சோல்ஜர் எப்படி வந்துட்டு அவனுடைய ஆர்மர் இல்லாம இருந்தா அவன் வந்துட்டு ஒரு வீக்கான ஒரு ஆளா இருப்பானோ, அதே போல நாம இந்த தேவன் கொடுத்திருக்கிற இந்த விஷயங்கள நம்ம செய்யலைன்னா, இந்த சர்வாயுத வர்க்கங்கள நம்ம அணிந்து கொள்ளாம இருந்தோம்னா, தேவனை நம்ம தரித்துக் கொள்ளாம இருந்தோம்னா, நாமளுமே வந்துட்டு அந்த வீக்கான பெர்சனா இருப்போம். எந்தவித பாவங்களும் நம்மளுக்குள்ள வந்து மீண்டுமா நம்மள தாக்குறதுக்கான முயற்சிகள் செய்யும். அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம வந்துட்டு தேவனிடம் வென்று நாம இந்த சர்வாயுத வர்க்கங்கள அணிந்தவர்களா இருக்கணும். அப்போ இந்த சர்வாயுத வர்க்கங்கள் நம்மளை காப்பாற்றக்கூடியதா இருக்குது இல்லைங்களா? சத்தியம் என்னும் கச்சைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதி என்னும் மார்க்கவசம். நமக்கு நீதியும், நியாயமும் எப்போதும் நம்ம மனதிலே குடிகொள்றதுக்கான இடத்தை நம்ம கொடுக்கிறவங்களா இருக்கணும். விசுவாசம் என்றும் கேடகம். அப்ப என்ன மாரியான போராட்டம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கேள்விகள் வந்தாலும் சரி, நமக்கே ஐயங்களும், டவுட்ஸும் வந்துட்டு அநேக முறை நம்ம வாழ்க்கையில வரும். அதற்கேற்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அனுமதிக்கப்படும். அந்த சூழ்நிலைகள நம்ம விசுவாசம் என்னும் கேடகத்தை கொண்டு தான் நம்ம நின்று நம்மளால ஜெயிக்க முடியும். அப்போ நம்மளுடைய வசனம் எப்படிப்பட்டதா இருக்கு? அந்த இடத்துல போட்டிருக்கு. வசனம் வந்துட்டு பட்டயமா இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த பட்டயத்தை எடுத்து பயன்படுத்துறவர்களா இருக்கணும். நம்ம முன்பு பார்த்தது போல வசனங்கள் நமக்கு தெரிந்திருக்கு. ஆனா அந்த வசனத்தை தேவையான நேரத்துல பயன்படுத்தணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இருக்கும்போது அந்த சத்துரு கொண்ட அந்த 3 சோதனையை பார்க்கிறோம். அப்ப நாம தான் நினைக்கிறோம் அந்த சத்துரு அவர் கண்ணு முன்னாடி இந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறது போல ஒரு கண்ணு முன்னாடி ஒரு சத்துருவா நின்னு அவன் பேசுறான்னு சொல்லிட்டு தேவனுக்குமே அவன் மனசுல தான் பேசியிருப்பான். அவன் இருதயத்துல தான் பேசியிருப்பான். அவர் பசியாய் இருக்கும்பொழுது ஒரு கல்லை அவர் பார்க்கும்பொழுது, இந்த கல்லை நீங்க அப்பமா மாத்துங்கன்னு சொல்லி அந்த எண்ணம் தான் அவருக்கு தோணியிருக்கும். அதுதான் சத்துரு பேசுறான். ஆனா அவர் கண்டு கொள்கிறாரு. இல்லைங்களா? அவருடைய போராட்டம் அன்னைக்கும் கூட மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. அப்படின்னு சொல்லி பார்க்கிறாங்க. இந்த இந்த அசுத்த ஆவிகளோட இருக்குது. அந்த ஆவியானவனுக்கு உருவம் இல்ல. அவன் மனதுல இருந்து இச்சைகளை தூண்டும் விதமாக இருக்கிறான். ஆனா அதற்கு பதிலாக அவர் அந்த சத்தியம் என்னும் அந்த இதை எடுத்து இல்லைங்களா? வசனத்தை எடுத்து அவர் வந்துட்டு பிரயோகப்படுத்துறாரு. எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? ஒவ்வொரு தடவையும் இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது, இப்படியாக எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு. அப்போ வசனங்களை எடுத்து ஒவ்வொரு தடவையும் மனசுல போராட்டங்கள் வரும்பொழுது, அதை எடுத்து பயன்படுத்துறவங்களா நம்ம இருக்கணும். இறுதி வரை நம்ம வந்துட்டு நமக்கு போராட்டம் உண்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதற்கான வசனங்கள் இருக்கு.
எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கூட பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் நம்ம தள்ளிவிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நமது இயேசு தான், இல்லைங்களா? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நம்ம பொறுமையாக ஓட கடவோம். ஏன்னா என்றைக்கான அந்த நாள் முடியுதோ அது வரைக்கும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, அவரோட சேர்ந்து பொறுமையோட நம்ம ஓட கடவோம். ஏன்னா தேவன் பொறுமையா இருந்தார். இதுல 3வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் வந்துட்டு எல்லாவற்றையும் சகித்தாரு. அப்ப அந்த சகித்தவரை நோக்கி நீங்க பாருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, நம்ம இந்த பாரமான எல்லாவற்றையும் நம்ம வந்துட்டு தாங்கிக் கொள்ள முடியும். அப்போ அதற்கான பழைய பழக்கங்களை நம்ம உதறி தள்ளிவிட்டு பொறுமையோட ஓட முடியும். அப்போ எப்போதும் நமக்கு ஒரு இலக்கு இருக்கு. அந்த இலக்கை நோக்கி நம்ம செல்லுகிறவர்களா இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனம் 7-8 வாசிக்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஆமென். ஆமென். அப்ப இந்த பந்தயம் வந்துட்டு ஒரு நித்தியமான ஒரு பந்தயமா இருக்கு, இல்லைங்களா? ஜெயம் கொள்கிறவன் தான் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். தேவனோட முழுமையான நம்ம ஐக்கியத்தோட இருந்து, ஆவியின் அச்சாரத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் இருந்து, அதற்கு எப்பொழுதுமே உடன்பட்டவர்களாய் இருக்கும்பொழுது சோதனையிலிருந்து நம்ம வெற்றி பெருக்க முடியும். அதற்கு நேர்மாறாக மனம் திரும்பாமல் இருந்தோ, இல்ல ஒரு நல்ல போராட்டத்தை போராட மறுத்தவர்களை நாம் இருக்கும் பட்சத்துல 2ஆம் மரணமாகிய அந்த மரணத்தை நமக்கு வந்துட்டு சந்திக்க வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல வாசிக்கலாம் யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 2-3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆமென். நாம துதிக்கிற தேவனும் கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே நம்மளை ஆரம்பத்துல அபிஷேகம் பண்ணினார். நம்மளை இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுத்தாரு. அவர் பிரித்து எடுத்ததுடைய நோக்கம் இந்த வசனத்துல இருக்கு. அவர் ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி அந்த ஸ்தலத்திலே நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த ஸ்தலத்திற்கு வந்து நம்மளை கூட்டி செல்லுமாக மீண்டுமாய் வருகிறார் சொல்றாரு, இல்லைங்களா? நான் இருக்கிற இடத்திலேயே நீங்களும் இருக்கும்படி அப்படின்றதுதான் இதுல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேவன் எங்க இருக்கிறாரோ அங்கதான் வந்துட்டு அழுகை இல்ல, பற்கடிப்பு இல்ல, அங்கதான் வந்துட்டு துயரங்கள் இல்ல, கஷ்டங்கள் இல்ல, எதுவுமே இல்ல. அந்த மாதிரியான ஒரு இடத்திற்கு நாம போகிறதற்கு ஆசைப்படும் பொழுது அவர் இருக்கிற இடத்துலதான் நம்ம போக முடியும். அப்படி ஒரு இடத்த அவரே ஆயத்தம் பண்ணுகிறார். அவரே நம்மளை பிரித்து எடுக்கிறார். அவரே நமக்கு வந்துட்டு பழைய வாழ்க்கையிலிருந்து விடுதலையை கொடுத்து புதிதான வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறார். அப்ப சர்வாயுத வர்க்கங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். வசனத்தை பட்டயமா நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம நாள்தோறும் படித்து அதை தேவையான நேரத்துல எடுத்து பிரயோகப்படுத்தும் பொழுது நாம இந்த வாசஸ்தலம் நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த வாசஸ்தலத்துக்கு நம்ம செல்லுகிற பிள்ளைகளாக இருப்போம். அப்ப பழைய மனுஷன் மீண்டும் எழும்பும் போது நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லி நமக்கு தெரியும். அவன் வந்துட்டு அவன் பழைய வாழ்க்கைக்குள்ள மீண்டுமா வர்றதற்கான அவன் முயற்சிகளை அவன் தொடர்ந்து மேற்கொள்ளுவான். அப்படி இருக்கும் பொழுது நாம் அதற்கான எந்த இடத்துலையும் அவனுக்கான இடத்தை கொடுத்து விடாம நம்ம கிறிஸ்து இயேசுவின் சிலுவையில் அவர் நிறைவேற்றி இருக்கிற அந்த கிரியை அவர் பார்க்கிறோம். அவர் நமக்கு கொடுத்த விடுதலை, அவருக்கு நமக்கு வந்து விலை வந்து பெரிய விலையை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு அந்த விடுதலையை கொடுத்திருக்கிறாரு. அந்த விடுதலையை நம்ம மீண்டும் இழக்காத வண்ணம், அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு நம்ம எதுவா இருந்தாலும் அதை விட்டு விலகி தொடர்ந்து தேவனை பற்றி கொண்டு அவருடைய புதிய யதார்த்தத்தில் நம்ம வாழும் பட்சத்துல அப்ப நம்ம நிலை நிற்கும் பொழுது அவருடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்து பயன்படுத்தும் பொழுது ஒரு நல்ல ஓட்டத்தை நாம் ஓடினவர்களாய் இருப்போம். ஆமென். ஒரு பிரேயரோட கூட இந்த பைபிள் ஸ்டடி நம்ம நிறைவு செய்யலாம். எங்கள் அன்பின் தேவனே, எங்கள் அப்பா பிதாவே, உமக்கு கோடான கோடி சோஸ்திரமும் நன்றியும் செலுத்துகிறோம். உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தராகிய இயேசுவே, உங்களுடைய ரத்தம், உங்களுடைய சிலுவையின் கிரியைகள் மூலமாக எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுதலை செய்திருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் கிருபையாய் உமது அபிஷேகம் பண்ணி இந்த உலகத்திலிருந்தும் அதனுடைய காரியங்களிலிருந்தும் எங்களை பிரித்து எடுத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் பாவத்தை செய்து அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் பழைய மனுஷனோட நாங்கள் இருந்த காலத்திலேயே
நீங்கள் சிலுவையில அறையப்பட்டு எங்களுக்கான மீட்பை நீங்க கொண்டு வந்து கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த விடுதலைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆயினும் தேவனே, நாங்கள் நன்மை செய்கிற விரும்புகிற எங்களிடத்தில் தீமைக்கான ஒரு பிரமாணம் இருக்கிறது. அது ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் செயல்படுகிறதப்பா. அந்த அந்த போராட்டத்திலே நாங்கள் வெற்றி சிறக்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான சர்வாயுத வர்க்கங்களை நாங்கள் தாங்கிக் கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஃபேஸ் பண்ண எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாம ஏசப்பா எப்பொழுதுமே எந்த பாவங்களுக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு, நாங்கள் எப்பொழுதுமே எந்த விதத்திலும் மனப்பூர்வமாய் எந்த பாவத்தையும் செய்து விடாதபடிக்கு எங்கள் இருதயத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. ஆவியானவரை மாம்சத்தின்படி நடவாமல் நாங்கள் ஆவியின்படி நடப்பதற்கு எங்களுக்கு அனுதினமும் நீர் உதவி செய்யும். நாங்கள் அனுதினமும் உங்களுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு நாங்கள் எப்போதும் எதிர்த்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எசப்பா யாக்கோபு 4:7 சொன்னது போல அவனை எதிர்த்து நின்னுங்கள், அப்போது அவனை விட்டு ஓடி போவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதப்பா. நாங்கள் தொடர்ந்து எதிர்த்து நிற்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் வசனத்தை எடுத்து நாங்கள் பிரயோகம் செய்ய எங்களுக்கு நீங்க கற்றுத்தாருங்கப்பா. நாங்கள் மீண்டும் எழுந்து உமது கிருபையை நாங்கள் எப்பொழுதும் பெற்றுக்கொண்டு இருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நாங்கள் வீழ்ந்தாலுமே ஏசப்பா, அதே போல நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஒவ்வொரு தடவையும் நாங்கள் மனம் திரும்பி எங்களை நீ சுத்திகரிப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு காலத்திலுமே ஏசப்பா, எங்களுக்கு முன்னானவைகளை நாங்கள் நாடும்படியாக எங்கள் இருதயத்திலே ஒரு ஒரு நல்ல ஒரு எண்ணங்களை தோன்றும்படியாக நீங்க செய்யுங்க. அதை நீ செய்வதற்காக நன்றி. நீங்க எங்களுக்கு ஒரு பரம அழைப்பை நீங்க கொடுத்திருக்கிறீங்க அப்பா. எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தியிருக்கிறீங்க. அந்த ஸ்தலத்திற்காக உமக்கு நன்றி. அந்த ஸ்தலத்துல பிரவேசிப்பதற்காக நீங்க எங்களுக்கு கொடுக்கிற எல்லா உதவிக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரால் தொடர்ந்து நடத்தப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஏசப்பா இங்கே சேர்ந்திருக்கிற அனைவரும் உங்க நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். எல்லோருமே அந்த ஸ்தலத்தில் வந்துட்டு உங்க ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க நீர் கிருபை புரியும். இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தின் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். என்றும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.